श्रीमात्रे नमः। श्रीगणेशाय नमः। प्राप्तं पदं प्रथमतः खलु यत्प्रभावान् माङ्गल्यभाजिमधुमातिनिमन्मथेन मय्यापतेत्तदिह मन्तरमीक्षणादं मन्दालसं च மகராலய கனகதாரா ஸ்தோத்திரத்தில் இது 6வது பாட்டு. இதில் என்னன்னு இப்போது பார்க்கலாம். இதுக்கு முன் பாட்டு, அதாவது 5வது பாட்டில் சங்கரர் சிருஷ்டி காரியம் ஆரம்பிக்குது அப்படின்னு சொன்னார், பார்த்தோம் இல்லையா? அதாவது விஷ்ணு பகவானும் லக்ஷ்மி தேவியும் நெருங்கி வந்ததை பார்த்தோம். சிருஷ்டி ஆரம்பிக்குது அப்படின்றது மாதிரி அதில் புரிஞ்சது. இப்போது அதுதான் அந்த சிருஷ்டி தான் இப்போது அதை பற்றி தான் இந்த பாட்டில் சொல்கிறார். என்ன இதில் என்னன்னா, இப்போது முதல் லைனில் பிராப்தம் பதம் பிரதமத கலு யத் பிரபாவான், அது முதல் லைன். அதாவது பிரதமத பதம் முதல் லைனில் இருக்குது இல்லையா? அப்படின்னா என்னென்னா, ஃபர்ஸ்ட் பிளேஸ். பிரதமம்னா ஃபஸ்ட்டு, பதம்னா பிளேஸ், முதல் இடம். பிராப்தம் அதை பிடிச்சவங்கன்னு அர்த்தம். முதல் இடத்தை செக்யூர் பண்ணவங்க, முதல் இடத்தை பிடிச்சவங்க. somebody came firstன்னு அர்த்தம். சிருஷ்டியில் முதலாக யார் பிறந்தாங்க அப்படின்ற மாதிரி அந்த அர்த்தத்தில் முதல் இடத்தை பிடிச்சவங்க. பிரதமம் பதம் பிராப்தம், அப்படி 3 வேர்ட்ஸையும் அந்த மாதிரி ரைட் டு லெஃப்ட் பார்த்தா அது இது புரியும். பிரதமத பதம் பிராப்தம், அதாவது முதலான இடம், ஃபர்ஸ்ட் பிளேஸ். பதம்னா பிளேஸ், ஃபர்ஸ்ட் ரேங்க்கு ஆர் ஃபர்ஸ்ட் பிளேஸு யாருக்கு பிராப்தமாச்சு, யாருக்கு கிடைச்சிது, அதை பற்றி சொல்கிறார். அந்த மாதிரி இடம் கலு யத் பிரபாவான், அந்த மாதிரி இடம் யாருக்கு கிடைச்சதுன்னா கலு யத் பிரபாவான். யத்னா இப்போ இவ்வளவு நேரமாக நம்ம ஆல் தீஸ் இதுக்கு முன்ன பாட்டுங்களெல்லாம் யத் பிரபாவான், யாருடைய பெருமையை இவ்வளோ நேரம் பாடுறோமோ, கலு, அதாவது இது வரைக்கும் நம்ம யாரை பற்றி பாடின்னு இருக்கிறோமோ அது அந்த வேர்டுக்கு, அந்த ஃப்ரேஸ்க்கு அர்த்தம். ஸோ இன்னும் சென்டென்ஸ் கம்ப்ளீட் ஆகலை, மீனிங் வரலை. இங்கே இதை எப்படி புரிஞ்சுக்கணும்? இப்போது கலு யத் பிரபாவான், இது வரைக்கும் நம்ம யாரை பற்றி, யத்னா தட் பர்சன், சம்படி, யாரை பற்றியோ பேசுகிறோம் இல்லையா, அவங்களுடைய பவான்னா அவங்களுடைய பெருமைங்களை பேசின்னு இருக்கோம். அவங்களுடைய கலுனா இங்கேயும் அவங்களால தான் அப்படின்ற மாதிரி. ஸோ ஃபஸ்ட்டு பிளேஸ் யாருக்கு கிடைச்சிது? அது பிகாஸ் ஆஃப் சம் ஒன் whom we have been singing all this time. அந்த இத்தனை வேர்சஸ்லேயும் நம்ம யாரை மென்ஷன் பண்ணி சொல்கிறோமோ அப்படின்னு நிறுத்தியிருக்கிறார். ஃபஸ்ட் லைனில் யாரை பற்றி பாடுறோம்? மகாலட்சுமி இல்லையா? மகாலட்சுமியினுடைய கண் அழகு, பார்வை அழகு, அவங்க எப்படி அட்ராக்ட் பண்ணாங்க, எப்படி நெருங்கி வந்தாங்க, அதை தானே சொல்லின்னு இருக்கோம். அதனால் அந்த லக்ஷ்மி தான், அந்த லக்ஷ்மியை பற்றி தான் இப்போவும் சொல்கிறோம். ஸோ அந்த லக்ஷ்மியால், அவங்களுடைய கருணையால், அவங்களுடைய சக்தியால் யாருக்கோ ஒருத்தருக்கு முதல் இடம் கிடச்சிது. ஃபஸ்ட்டு சிருஷ்டியில் முதல் பிறந்த மாதிரி கிடச்சிது, அதை பற்றி சொல்ல போகிறாரு. அந்த மாதிரி யாரோ வந்தாங்க, அதுதான் ஃபஸ்ட் லைனில் ஜஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. ஸோ செகண்ட் லைனில் மாங்கல்ய பாஜி மதுமாதினி மன்மதேன. மாங்கல்ய பாஜி, இப்போ லக்ஷ்மி தேவின்னு முதல் லைனில் சொல்லிட்டாரு. யாரை பற்றி நம்ம பாடின்னு இருக்கோமோ அவங்களால தான் அப்படின்னா மகாலட்சுமியால். அந்த லக்ஷ்மி தேவியினுடைய மாங்கல்ய பாஜி யார்? விஷ்ணு பகவான் இல்லையா? அவங்களுக்கு கூடவே இருக்கிறவர், அதாவது அவங்களுடைய ஹஸ்பண்டுன்ற மாதிரியா.
அவங்களுடைய மாங்கல்ய பாஜி இருக்கிறாரு. அவர் மதுமாத்தினி. மதுமாத்தினி அப்படின்னா அகைன் இங்கேயும் அந்த மதுவை கொன்றவர். இதுக்கு முன்பாட்டிலையும் பார்த்தோம் இல்லையா, மது அப்படின்ற ஒரு அரக்கன், ஒரு டீமன், அவனை கொன்றவர் மதுமாத்தினி. அந்த அந்த லக்ஷ்மி தேவியினுடைய கணவனான மதுவை கொன்றவன் விஷ்ணு பகவான், அவரை பற்றி சொல்கிறாங்க. அந்த மாதிரி சொல்லிவிட்டு இப்போ இது வரைக்கும் பார்க்கலாம். அந்த அதாவது லக்ஷ்மி தேவியும் விஷ்ணு பகவானும் சேர்ந்துன்ற மாதிரி. ஸோ போத் ஆஃப் தெம் டுகெதர் ஒரு சிருஷ்டி பண்ணாங்க. அதில் யாருக்கு முதலிடம் கிடச்சிது அப்படின்றத சொல்கிறதுக்கு முன்னே இது என்னன்னு பார்க்கலாம். இப்போது சிருஷ்டியில் அந்த மாங்கல்ய பாஜி மதுமாதினி அந்த சிருஷ்டி காரியம் எப்படி ஆரம்பிச்சது அதை பார்க்கணும். அதுக்கு எப்படின்னா இப்போது இதுக்கு இப்போ நம்ம என்ன சொல்லிக்கணும், சிருஷ்டின்றது அது எப்போவும் ஸ்டாப் ஆகாது, நெவர் எண்டிங் ப்ராசஸ் ஆகினே இருக்குது. ஒரு இடத்துல சிருஷ்டி பண்ணுறாங்க, ஒரு இடத்துல லயம் பண்ணுறாங்க. ஸோ நம்பர் ஆஃப் பிரம்மாண்டங்க அப்பப்போ வந்துக்கினே தான் இருக்குது. அது கண்டினியூஸ் ப்ராசஸ் அது. ஆனால் இப்போ சொல்கிறது எதுனா த வெரி ஃபர்ஸ்ட் க்ரியேஷன் மொத்தம் இன்னும் ஒன்றுமே ஆரம்பிக்கலை. ஸோ அது எத்தனையோ கோடி யுகங்களுக்கு முன்ன கதை இப்போ சொல்கிறது. இதில் சொல்கிற இந்த கதை புராணங்களில் நிறைய இடத்துல சொல்லியிருக்காங்க. அதில் மெயினாக முக்கியமாக நல்லா டீட்டெயிலாக சொன்னது தேவி பாகவதத்தில். அதில் வர்ற கதை தான் இப்போ பார்க்குறோம். அந்த கதை இப்போ நம்ம இந்த மதுமாத்தினி, மதுவை கொன்னவருன்னு 2-3 பாட்டில் பார்த்துட்டோம் இல்லையா. மது கைட்டப்பரை கொன்னவர் அப்படின்ட்டு விஷ்ணுவுக்கு பேர். மதுவை கொன்னதுனால அவருக்கு மதுசூதனன்னும் பேர். அந்த கைட்டப்பன் 2 பேருமா இருந்தாங்க அவங்க ராட்சஸருங்க. மது கைட்டப்பரை கொன்னவர் அப்படின்னு இதுக்கு முன்பாட்டுங்களையும் பார்த்தோம். அடிக்கடி இந்த மதுவை கொன்னவரை பற்றி ஏன் சொல்கிறாங்கன்னா அது கொஞ்சம் முக்கியமானது. அதுதான் இங்கே இந்த சிருஷ்டி ஆரம்பத்தில் அது நடந்தது. அந்த கதையை கொஞ்சம் இங்கே பார்த்துட்டு அப்புறம் ப்ரொசீட் ஆகலாம். அங்கே அது என்னென்னா இப்போது வெரி ஃபர்ஸ்ட்டு பிரம்மாண்டத்தை சிருஷ்டி பண்ண போது அதுக்கு கணக்கு கிடையாது, எப்போ ஆச்சு அதுன்னு சொல்லவே முடியாது. அது அத்தனை யுகங்களுக்கு மன்வந்தரங்களுக்கு கல்பங்களுக்கு முன்ன எப்போவோ அந்த ஆன போது என்ன ஆச்சான்னா விஷ்ணு பகவான் அப்போ இன்னும் எதுவுமே ஆரம்பிக்கலை இல்லையா. எதுவுமே இன்னும் ஒரு யூனிவர்ஸும் இல்லை, பிரம்மாண்டமே இல்லை. அதனால் கல் மண் அந்த மாதிரி ஒன்றும் கிடையாது. எல்லாம் டோட்டலாக ஜலமயம். எல்லாமே வெறும் தண்ணி தான், சமுத்திரமாக இருந்தது. அதில் இவர் படுத்துன்னு இருக்கார். இதே மாதிரி தான் பார்க்கடலில் அவங்க மட்டும் இருந்தாங்க. பார்க்கடலில் அந்த மாதிரி ஆதிசேஷன் மேலே அந்த ஜலமயம் சுற்றி எல்லா பக்கமும் தண்ணி தான். அந்த மாதிரி படுத்துன்னு இருக்கிறாரு. லக்ஷ்மி தேவி இருக்கிறாங்க கால் பக்கம். அந்த விஷ்ணு பகவானுக்கு முதல்ல அந்த இது நாபியிலேருந்து நாபி கமலம் ஒரு தண்டு தாமரை மேலே அதில் பிரம்மாவும் இருக்கிறார். ஸோ இவங்க முதல்ல அப்படி இருந்தாங்க. அந்த பிரம்மாக்கே இன்னும் தெரியாது ஒன்றுமே, எதுக்காக நம்ம யார், நம்ம எங்கேருந்து வந்தோம் அவருக்கே அதுவே ஒன்றுமே தெரியாது. அப்படி இருந்தார். அப்போது அந்த மாதிரி அந்த கமலத்தில் உட்காந்துக்கின்னு அவருக்கு சுற்றி பார்த்தா ஒன்றுமே தெரியல. அதாவது நமக்கு பிக்சர்ஸில் அந்த தாமரை என்னமோ ஒரு சின்னதாக ஒரு ஸ்டெம் போட்டு அங்கேயே இருக்குது. அவர் அப்படியே எட்டி பார்த்தா பால்கனிலேருந்து பார்க்குற மாதிரி கீழே விஷ்ணுவை பார்க்கலான்ற மாதிரி பார்க்குறோம் பிக்சர்ஸில். அப்படி இல்லை, அந்த தண்டு எங்கேயோ போயிருக்கோம். அந்த பிரம்மா அதில் உட்காந்துருக்கிறாரு. அவருக்கு ஒன்றுமே புரியாது. சுற்றி பார்த்தா ஒன்றும் தெரியல. நான் யார், நான் எங்கேருந்து வந்தேன், இது என்னன்ற மாதிரி அவரே ஒரு பேஃபில்டாக இருக்கிறார். அந்த மாதிரி ஒன்றுமே இன்னும் தெரியல. அந்த மாதிரி நிலைமை அது. அப்படி அந்த ஸ்டேஜில் விஷ்ணு இப்படி படுத்திருக்காரு இல்லையா. அது மாதிரி சிருஷ்டி ஆரம்பிக்கணும். இன்னும் அந்த சங்கல்பம் அந்த தாட்டு கூட இன்னும் வரப்போகுது இனிமே தான். அந்த டைமில் அவருடைய காதுங்கள்லேருந்து 2 காதில் இருந்தோம் 2 சட்டுன்னு ஏதோ ஒன்று வெளியில் விழுது. 2 சைடு காதில் இருந்தோம், ரைட் அண்ட் லெஃப்ட்லேருந்து
இயர்ஸ்லேருந்து வந்து வெளியில் 2 குதிக்குது என்னமோ. என்னன்னு பார்த்தா அப்படி பார்த்த உடனே அது கீழே குதித்து மடன்னு வளர்ந்து 2 பெரிய டீமன்ஸ் நிற்கிறாங்க. ராட்சசருங்க, பெரிய உருவங்க அப்படி நிற்கிறாங்க. அப்படியே அவங்க காதுலேருந்து வந்துட்டாங்க, விஷ்ணு காதுலேருந்து. அது அவருக்கே தெரியல, சட்டுன்னு வந்து விழுந்துட்டாங்க. அது அந்த மாதிரி 2 பேரும் வந்து விழுந்தது. அவங்க தான் அந்த மது கைட்டபா ராட்சசருங்க, மது கைட்டபா அப்படின்றவங்க. அவங்க வந்துட்டு பார்த்துக்கினே இருக்கும்போது நல்லா ஸ்ட்ராங்காக வளர்ந்து நிற்கிறாங்க. இவர் இப்படியே படுத்துன்னு தான் இருக்கிறாரு. அந்த மாதிரி வளர்ந்து நின்ன அப்புறம் அந்த 2 பேரும் வந்து சுற்றி முற்றியும் பார்த்துட்டு, இவர் படுத்துன்னு இருக்கிறத பார்த்துட்டு, இது வந்து யார் நீ அப்படின்னு கேட்குறாங்க அவங்க 2 பேரும் விஷ்ணுவை பார்த்து. யார் நீன்னு கேட்டதும் விஷ்ணு சொல்கிறாரு, என்ன என்கிட்டேருந்து தான் நீங்கள் வந்து குதிச்சிங்க, என்னையே கேட்குறீங்களா யார் நீன்னு அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் மிரட்டுறாரு. அப்போ அவங்க வந்து அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது, நாங்கள் எங்கேருந்து வந்தோம்லாம் எங்களுக்கு தெரியாது, பார்த்தா நாங்கள் தான் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறோம், நீ ஒன்றும் இல்லை, நீ இன்னும் படுத்துன்னு இருக்க, வா எங்களோட சண்டை போடு பார்க்கலாம், நீ யாருன்னு நாங்கள் அப்போ காட்டுறோம் அப்படின்னு சண்டைக்கு கூப்பிடுறாங்க அந்த 2 பேரும். இவங்க இவ்வளோ பலவானுங்க, 2 பேரும் நல்லா ஸ்ட்ராங்கு. அவர் படுத்துங்கிறவர் அப்படியா சண்டைக்கு கூப்பிடுறாங்களான்னு, சரி வாங்கன்னு சொல்லிவிட்டு சண்டை போடுறாங்க. விஷ்ணு அகெயின்ஸ்ட் அது அந்த 2 மது கைட்டபர். அந்த சண்டை போகுது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறானுங்க 2 பேரும். 5000 இயர்ஸ் போச்சான் அந்த சண்டை. அந்த மாதிரி சண்டை போட்டு ஒன்றுமே பண்ண முடியல விஷ்ணுவால் அவங்கள. அந்த அளவுக்கு அவங்க ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. அப்படி இருந்து அப்புறம் கடைசியில் வந்து விஷ்ணு என்ன பண்ணுறாரு, சரி போதும் இந்த சண்டைலாம் வேண்டாம், உங்களுக்கு என்ன தான் வேணும் சொல்லுங்கள், உங்களுக்கு நான் வரன் கொடுக்குறேன், ஏதாவது கேளுங்க, உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்க. என்னது, நீ எங்களுக்கு வரம் கொடுக்குறியா? உன்னால் எங்களை ஒன்றுமே பண்ண முடியலை, எங்கக்கிட்ட தோற்று போயின்னு இருக்கிற, ஆனால் இப்போ நீ எங்களுக்கு வரம் கொடுக்குறேன்னு சொல்கிறியா? அதெல்லாம் ஒன்றும் நடக்காது, வேணும்னா நாங்கள் கொடுக்குறோம் உனக்கு வரம், என்ன வேணுமோ கேட்கோ, பழிச்சுப்போ அப்படின்னாங்க அந்த ராட்சசருங்க மது கைட்டபருங்க. அப்போ விஷ்ணுவுக்கு கோவம் வரணும் இல்லையா, நீங்கள் என்னடா வரம் கொடுக்கறது எனக்கு அப்படின்ற மாதிரி. ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு, சரி இதில் ஒரு வியூகம் பண்ணலாம், அதாவது ஒரு ட்ரிக் பண்ணி ஒரு ஸ்ட்ராட்டஜியில் தான் இவனுங்களை கொல்லணும் அப்படின்ட்டு. அப்படியா வரம் கொடுக்குறீங்களா, நல்லதாக போச்சு, ஆமாம் ரொம்ப நாளாக இப்படி சண்டை போடுறோம், டயர்டாக தான் ஆயிடுச்சு, சரி நான் கேட்கறதுக்கு கொடுப்பீங்களான்னா கண்டிப்பாக கொடுக்குறோம் அப்படின்வாங்க 2 பேரும். அப்போ இவர் சொல்கிறாரு, என் கையால் நீங்கள் 2 பேரும் சாகணும், அதுதான் நான் கேட்குறது அப்படின்னு கேட்குறாரு. அப்படி வந்தியா நீ, கடைசியில் எங்களுக்கு சாகத்துக்கே வழிகாட்டுறியா நீ அப்படின்ட்டு அவனுங்க அப்போ பண்ணி, அப்போவும் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, சரி அப்படி தான் நடக்கட்டும், நாங்கள் கொடுக்குறோம் வரோன்னு சொல்லிட்டோம் இல்லையா, கொடுக்குறோம், ஆனால் தண்ணியே இல்லாத இடத்துல தான் நீ எங்களை கொண்டு வரணும் அப்படின்னு கேட்குறாங்க. அது ஏன்னா அப்போ எல்லாமே ஜலமயம், எங்கேயுமே துளி இடம் கூட எர்த்துன்றதே இல்லை, கல் எதுவும் இல்லை, எல்லாம் ஜலம். அந்த மாதிரி இருக்கிறதுனால அவனுங்க அந்த மாதிரி ஒரு கண்டிஷன் போடுறாங்க, எங்கேயும் தண்ணி இருக்கக்கூடாது, அந்த மாதிரி இடத்துல வச்சு எங்களை கொல்லு, நாங்கள் போய்டுறோம் அப்படின்றாங்க. அப்போவும் இவர் சரிங்க அப்படி தாண்டா ஆகட்டும் அப்படின்ட்டு உடனே இவர் தன் உடம்பை பெருசாக்கி தன்னுடைய தொடைங்க 2த்தையும் பெருசாக ப்ராடாக பண்ணின்னு உட்காந்து வாங்கடான்னு சொல்லி 2 பேரையும் அந்த 2 தொடை மேலே வச்சு அப்போ நசுக்கிட்டார். அப்போ தான் 2 பேரும் போயிட்டாங்க. ஸோ மது கைட்டபரை அந்த மாதிரி கொல்றாரு. இது ஒரு அனாவசிய விஷயம் நடந்தது தான். பிஃபோர் சிருஷ்டி ஆரம்பிக்கிறதுக்கு முன்ன இது ஒரு அர்த்தமில்லாத ஒரு விஷயம் நடந்ததாகவே தான் அதில் சொல்லியிருக்காங்க தேவி புராணத்தில், பாகவதத்தில். அந்த மாதிரியானது அதுக்கு தான் மதுமாதினி அப்படின்றாங்க. அந்த இன்சிடெண்ட்டுக்கு மதுமாதினி அப்படின்னா அது ஒரு லீலை அது.
அந்த லீலா மாத்திரமாக நடந்தது. இட் வாஸ் நாட் எதுவும் சங்கல்பம் இல்லை, எதுவுமே இவங்க நினைக்கவே இல்லை அந்த மாதிரி ஆகணும்னு. அது ஒரு லீலா மாத்திரமாக நடந்தது. அந்த மாதிரி லீலா கைவல்யம் அப்படின்ற அர்த்தம் மதுமாத்தினா. அந்த லீலாவாக ஒரு அப்படின்னு இதுவாக தான் நடந்தது அது. அந்த மாதிரி நடந்ததுனால அதுக்கப்புறம் வந்த சிருஷ்டி கூட அப்படி தான் ஒரு லீலை தான். ஸோ எதுவுமே நம்மலாம் தான் ஒவ்வொன்றும் உலகத்தில் நடக்கிறது, நம்ம லைஃப்பில் நடக்கிறத ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிறோம். பட் அதெல்லாம் வெறும் லீலைன்ற புரிஞ்சுக்கிறதுக்காகவே இந்த லீலா இன்சிடெண்ட்டு நடந்திருக்குது முதல்ல. ஸோ வாட் எவர் இஸ் ஹேப்பனிங், எது சிருஷ்டி பண்ணாலும் அது எல்லாமே ஒரு லீலா. அந்த மாதிரி எல்லாத்தையும் சீரியஸாக எடுத்துக்கக்கூடாது, அதை தெரிவிக்கிற மாதிரி ஒரு இன்சிடெண்ட் இது. அப்படி லீலா மாத்திரமாக, லீலா கைவல்யம் அதுதான் அர்த்தம். மது மாலினிக்கு, அந்த மாத்தினி, மது மாத்தினிக்கு அதுதான் அர்த்தம். லீலா கைவல்யம், லீலை போல் நடந்தது அப்படி. இட் இஸ் நாட் ரியல், இட் இஸ் நாட் அந்த மாதிரி யாராவது காதுக்குள்ளேருந்து வந்து குதித்து பெருசாக முடியுமா? அதெல்லாம் ஒரு இமேஜினேஷன் மாதிரி, ஆனால் நடந்தது. அதனால் அது லீலைன்னு பேர். எனிதிங் அது நம்மளால் செய்ய முடியாத விஷயம், இமேஜின் பண்ண முடியாத விஷயம், அமேசிங்கான விஷயம் இருந்தால் அது லீலைன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி அது சிருஷ்டி ஆரம்பத்தில் நடந்த லீலா கைவல்யம், லீலா ஒரு இன்சிடெண்ட். அது மது மாத்தினி, அதை தான் சொல்கிறாங்க. அந்த மாதிரி ஆனதுக்கு அதுக்கப்புறம்தான் இவங்க லக்ஷ்மி தேவியும் விஷ்ணு பகவானும் நிஜமாகவே ஒரு க்ரியேஷன் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்படி முதல் பிறந்தது யாருன்னா மன்மதன். இந்த செகண்ட் லைனில் லாஸ்ட் வேர்டு இருக்குது இல்லையா, அந்த மது மாத்தினி ஆனதுக்கப்புறம், அந்த லீலா சங்கடனை ஆனதுக்கப்புறம் மன்மதன் பிறந்தான். மன்மதனை தான் இவங்க சிருஷ்டி பண்ணாங்க ஃபஸ்ட்டு. அதனால் இந்த ஃபஸ்ட் லைனும் அதை தான் சொல்லுது. இப்போது பிராப்தம் பதம் பிரதமத முதல் பிரதமத பதத்தை பிராப்தம் பண்ணது யாருன்னா மன்மதன் தான் முதல்ல சிருஷ்டி பண்ணாங்க. அந்த மாதிரி லக்ஷ்மி தேவி யத் பிரபாவான்னு நம்ம இவ்வளோ நேரமாக பாடின்னு இருக்கிற அந்த லக்ஷ்மி தேவியும் அவங்களுடைய மாங்கல்ய பாஜியான விஷ்ணு பகவானும் அவங்க சிருஷ்டி பண்ணது பிரதமமாக பண்ணது யாருன்னா மன்மதனை. அது நடுவில் இந்த ஒரு லீலை நடந்தது, மது மாத்தினி. அதில் மதுவை கொன்னார், கைடவனை கொன்னார், மது கைடவன். அதனால் அவருக்கு மது சூதனன் என்ற பேர் இருக்குது. அதெல்லாம் அது நடந்தது. பட் நிஜமாக சிருஷ்டியில் முதல் பண்ண ஒரு லைஃப் எதுன்னா மன்மதன்து. அவனை அதுக்கப்புறம் இவங்க ஒன்றும் பண்ணலை. அதுக்கப்புறம் எல்லாம் மன்மதன் பண்ணிட்டான். ஸோ மற்றபடி அதுக்கப்புறம் சிருஷ்டியில் வந்த எல்லா லைஃப்பும் எல்லாத்தையுமே அதெல்லாம் பண்ணது, அதுக்கு காஸ் மன்மதன் தான். அவன் தான் அந்த மாதிரி ஒரு அந்த மேல் அண்ட் ஃபீமேலுக்கெல்லாம் ஒரு அந்த இது ரொமான்ஸை, லவ்வை ட்ரிகர் பண்ணி அங்கங்கே சந்தான விருத்தி ஆகின்னு இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் வந்த பாப்புலேஷன், ஜனங்களாகட்டும், எல்லாம் மிருகங்க எதுவாக இருந்தாலும் எல்லாத்துக்கும் மன்மதனுடைய வேலை தான் அதுக்கப்புறம் எல்லாரையும் பிறக்க வச்சது. அதனால் ஃபர்ஸ்ட்டு பிரதமமாக வந்த க்ரியேஷன் மன்மதன், அதை சொல்கிறாரு இங்கே சங்கரர். அதுக்கப்புறம் மையாபதே ததிக மந்தரமீக்ஷணார்த்தம். ஸோ சிருஷ்டி பற்றி இந்த மாதிரி அவங்க ரெண்டு பேரும் சிருஷ்டி காரியத்தில் இருக்கிறாங்கன்னு சொல்லி ஆரம்பித்து அவங்க ரெண்டு பேரும் இன்டிமேட்டாக இருக்கிறாங்க அப்படின்னு எல்லாம் சொல்லின்னு வந்தவர் சிருஷ்டி ஆன விஷயத்தை சொல்லி இங்கே முடிச்சிட்டார். இதுக்கப்புறம் சிருஷ்டி பற்றி பேசலை. ஸோ அந்த மாதிரி அந்த முதலான சிருஷ்டி மன்மதனை அவனை உண்டாக்கினதுக்கப்புறம், அவனை க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் he became responsible for the other lives. பிறக்கிறதுக்கெல்லாம் மன்மதன் தான் காரணமாக இருந்தான். அதை சொன்னார். சிருஷ்டி வேலை இப்படி ஆரம்பிச்சுது அப்படின்ற மாதிரி
சொல்லி முடிச்சிட்டார். இப்போது மையா பதே ததிக மந்தரமீக்ஷணார்த்தம், அந்த மாதிரி அம்மா அந்த லக்ஷ்மி தேவி தன் கண்ணுங்களால் இவ்வளோ வேலை பண்ணாங்க. அவ்வளோ விஷ்ணு பகவானை அட்ராக்ட் பண்ணி அந்த கண்ணால் இழுத்து அந்த மாதிரியெல்லாம் பண்ணி சிருஷ்டிக்கு வழி பண்ணாங்க இல்லையா. அந்த மையா அந்த அந்த ஒரு ஈக்ஷணார்த்தம், ஈக்ஷணம்னா அந்த விழி பார்வை, அந்த கண் பார்வை, அந்த ஈக்ஷணார்த்தம் அதாவது அந்த கண்ணுங்க அரை மூடி இருக்குதான். அந்த கொஞ்சம் பாதி மூடி அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்ஸோடு இருந்தப்போ அப்படி தான் கண் மூடி இருந்தது, அரை கண் மூடி இருந்தது, கண் அடிக்கிறது அதெல்லாம் சொன்னாங்க இல்லையா. ஸோ அந்த அரை கண் அர்த்தம் ஈக்ஷணார்த்தம்னா அரை கண் மூடி இருக்கிற அந்த கண், அந்தரம்னா அந்த அரை கண் மூடி இருக்கிற அரை கண்ணில் உள்ளே இருக்கிற அந்த பார்வை கிளான்ஸ், அந்த கிளான்ஸ் மையா என் மேலே வரணும், என் மேலேயும் வரணும் அப்படின்னு சொல்கிறாரு இந்த தேர்ட் லைனில். மையா பதே ததிக அப்படின்னா அந்த கண்ணுங்களில் இருக்கிற சக்தி, அந்த கண்ணுங்களில் இருக்கிற அந்த கிரேஸ், அந்த கிளான்ஸ், அந்த அந்த அரை மூடி இருக்கிற க்ஷணார்த்தம், அதாவது ஈக்ஷணார்த்தம்னா மூடி இருக்கிற கண்ணுங்களுக்குள்ளே இருக்கிற அந்த விழிங்களில் இருக்கிற அந்த சக்தியும் அந்த பவரும் அது மையா பத்தே ததிக என் மேலே படட்டும், அது என் மேலேயும் கொஞ்சம் படட்டும் அம்மா அப்படின்னு கேட்குறாரு. அந்த அரை மூடிய கண்ணுங்களுக்குள்ளே இருக்கிற அந்த பார்வைக்கு இருக்கிற அந்த சக்தி, ஏன்னா இவ்வளோ பிரம்மாண்டத்தை உருவாக்குறதுக்கு அது உதவுச்சு இல்லையா, அதுக்கு அவ்வளோ சக்தி இருக்குது. அதனால் அந்த சக்தியில் அது கொஞ்சம் மையா என் மேலேயும் படட்டும், பட்டா எங்களுக்கும் அந்த எல்லா ஆஸ்பீஷியஸ்னஸ் மங்களங்களும் உண்டாகும் அப்படின்னா இவர் கேட்குறது இப்போது அந்த அம்மாவுக்காக தான் கேட்குற, ஐஸ்வர்யம் பணம் தான் கேட்குறாரு, வறுமை போகணும். ஸோ அந்த மாதிரி எங்களுக்கும் அது எல்லா சுபிக்ஷமும் கொடுக்கும் அப்படின்னு என் மேலே படட்டும். அதுதான் தேர்ட் லைன். அதுக்கப்புறம் லாஸ்ட் லைனில் மந்தாலசம் ச மகராலய கன்யகாயா, இது இந்த மந்தாலசம் அதாவது சாஃப்ட் அண்ட் ஜென்டில் கிளான்ஸ் அம்மா, அது அந்த அரைமூடிய ஈக்ஷணார்த்தம் அப்படின்னா ஹாஃப் க்ளோஸ்ட் ஐஸ், அதுக்குள்ளே இருந்து அந்த பவர்ஃபுல்லாக வர்ற அந்த சக்தி, அந்த ஏதோ ஒரு ஈர்க்குது இல்லையா, அந்த மாதிரி அதுக்கு இருக்கிற பவரும் சக்தியும் எங்கள் மேலே படணும். அந்த மந்தாலசம் அந்த கிளான்ஸ் எப்படி இருக்குது, அது உள்ள சக்தி தான் நல்லா ஸ்ட்ராங்காக பவர்ஃபுல்லாக இருக்குது. கிளான்ஸ் எப்படி இருக்குதுன்னா சாஃப்ட் அண்ட் ஜென்டில். பார்த்தா என்ன கோமாவாக பார்க்குறாங்க இல்லையே, அரை மூடி கண்ணுன்னா அவ்வளோ சாஃப்டாக மென்மையாக பார்க்குறாங்க. அதுலேருந்து வர்ற அந்த பவர்ஃபுல் கிளான்ஸு, அந்த சக்தி தான் எங்களுக்கு எல்லாத்தையும் கொடுக்கும், ஐஸ்வர்யம் கொடுக்கும், எல்லா மங்களங்களையும் கொடுக்கும். அதை கேட்குறாரு இல்லையா. ஸோ மந்தாலசம் அந்த ஜென்டிலாக இருக்கிற அந்த பார்வை, அந்த கிளான்ஸ்லேருந்து கனிவான பார்வை அது எங்கள் பக்கம் திருப்புமா அப்படின்னு கேட்டார். யாரை கேட்குறாரு? லக்ஷ்மி தேவியை. இப்போ லக்ஷ்மி தேவியை இங்கே இன்னொரு வேறு விதமாக இங்கே அட்ரெஸ் பண்ணுறாரு. ஒவ்வொரு பாட்டுக்கும் ஒரு மாதிரி பார்க்குறோம் இல்லையா. இங்கே மகராலய கன்யகாயாக அப்படின்னு அட்ரெஸ் பண்ணுறார். எங்கள் பக்கம் திருப்புமா மகராலய கன்யகா அப்படின்னு. அதுக்கு என்ன அர்த்தம்னா, மகராலயா, மகரம்னா க்ராக்கடைல், ஆலயம்னா டுவெல்லிங் பிளேஸ் இல்லையா, அதுங்களுடைய வீடுன்னு அர்த்தம். க்ராக்கடைல்ஸ் இருக்கக்கூடிய அந்த சமுத்திரம், ஓஷன், அது பெரிய ஓஷன், அதில் நிறைய க்ராக்கடைல்ஸ் இருக்குது. ஸோ மகரங்கள்லாம் இருக்கிற க்ராக்கடைல்ஸ் வசிக்கிற அந்த ஓஷனுடைய கன்யா, அந்த சமுத்திரத்தினுடைய கன்யானா பெண், டாட்டர், சமுத்திரகுமாரி, அதுதான் அர்த்தம். டாட்டர் ஆஃப் தி ஓஷன், சமுத்திரகுமாரி. அந்த சமுத்திரகுமாரின்னு சொல்கிறதுக்கு மகராலயா கன்யகா அப்படின்னு சொல்கிறார்.
மகரங்க இருக்கக்கூடிய அந்த வாட்டர் பாடி, பெரிய வாட்டர் பாடி இல்லையா, ஓஷன், அதனுடைய டாட்டர் நீ. அதுலேருந்து தான் பார்க்கடல்லேருந்து வந்தாங்கன்றதுனால அவங்களுக்கு சமுத்திரகுமாரின்னு பேர். ஸோ அந்த மாதிரி மென்ஷன் பண்ணுறாரு அம்மா லக்ஷ்மி தேவியை இங்கே. அதை பார்த்துட்டோம். ஸோ சொன்னது என்ன, சிருஷ்டி பண்ணுறாங்கன்றது சொன்னதை இந்த செகண்ட் லைனோட முடிச்சுட்டாங்க. ஸோ முதல் அவங்க சிருஷ்டி பண்ணது மன்மதனை சிருஷ்டி பண்ணதுக்கப்புறம் அவனால் மற்றதெல்லாம் பிறந்தது. அவன் தூண்டி விட்டு இன்னமும் அந்த வேலையை தான் பண்ணின்னு இருக்கான். எல்லா இடத்துலையும் வளருது, பாப்புலேஷன் வளருது. அந்த மாதிரி நிறைய ஜனங்களை உற்பத்தி பண்ணான் மன்மதன். அந்த மாதிரி எல்லாம் பண்ணி உன் கண் பார்வை அவ்வளோ பவர்ஃபுல். அப்படி ஒரு மன்மதனை சிருஷ்டி பண்ணிச்சது. அது அந்த மாதிரி விஷ்ணு பகவானை ஈர்த்து இதெல்லாம் பண்ணதெல்லாம் அந்த கண் பார்வை தானே. அந்த பார்வையை என் பக்கமும் கொஞ்சம் திருப்பினா எங்களுக்கு தேவையானது கூட கிடைக்கும் அம்மா அப்படின்னு கேட்டு இந்த பாட்டை முடிக்கிறாரு. ஸோ அதை பார்த்தோம். அடுத்த பாட்டு அடுத்த ஆடியோவில் பார்க்கலாம். ஸ்ரீ மகாலட்சுமியை நமஹ.